3, 2, 1. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 1. குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். பொருள் ஒவ்வொரு பகுதிதோறும் முறையோடு பொருந்தி நடைபெறுமானால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலையும் நல்லதே ஆகும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 2. குறள் செப்பம் உடையவன் ஆக்கஞ் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து. பொருள் செம்மை உடையவனின் பொருள் வளமையானது இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினர்க்கும் உறுதியாக நன்மை தரும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 3. குறள் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்து அன்றே ஒழிய விடல். பொருள் நன்மையே தருவது என்றாலும் நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற வளத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 4. குறள் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 5. குறள் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கணி. பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதன அல்ல. நெஞ்சத்தில் என்றும் நடுவுநிலைமை கோணாதிருப்பதே சான்றோர்க்கு அழகாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 6. குறள் கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடு ஒரீஇ அல்ல செய்யன். பொருள் தன் நெஞ்சமானது நடுவு நிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதனையும் அறிந்து கொள்வானாக. நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 7. குறள் நெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் நிகழ்வு. பொருள் நடுவு நிலைமையோடு நன்மையான செயல்களிலே நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது. நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 8. குறள் சமன் செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. பொருள் தன்னை சமனாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கிக் காட்டும் துலாக்கோல் போல அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோர்க்கு அழகாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 9. குறள் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். பொருள் உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும். நன்றி. வணக்கம். என் பெயர் முபினா. அதிகாரம் பெயர் நடுவு நிலைமை. அதிகாரம் எண் 12. குறள் எண் 10. குறள் வாணிகஞ் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோற் செய்யின். பொருள் பிறர் பொருளையும் தமதை போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வார்க்குரிய நல்ல வாணிக மரபாகும். நன்றி.